இந்த 7 விதைகள் சாப்பிட்டால் ஆயுள் அதிகரிக்குங்க. இந்த விதைகளை தினசரி உணவில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். தினமுமே நாம் சாப்பிடும் உணவில் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் அப்படின்னு பலவிதமான உணவுகளை சாப்பிட்றோம். அதே சமயம் அந்த காய்கறிகள், பழங்களில் இருக்கக்கூடிய விதைகளோட தன்மைகள் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் அந்த தன்மையை அறிந்துமே எளிதாக தூக்கி போட்டு விடுறோம். ஆனால் சமீப காலமாக உடல் ஆரோக்கியத்தை சற்று மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினசரி டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தேர்வு செய்வது இந்த விதைகள் தாங்க. ஆயுளை அதிகரிக்கக்கூடிய இந்த 7 விதைகளோட அற்புதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இந்த விதைகளில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், மருத்துவ குணங்களை தாண்டி மிக மிக குறைவான அளவு இந்த விதைகளை சாப்பிட்டாலே போதுமானது. ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸு, புரோட்டீனு, ஃபைபரு இந்த மாதிரி சத்துக்களில் 30லிருந்து 50% வரை இந்த விதைகள் மூலமாகவே எளிதாக பெற முடியுங்க. இன்றைக்கி நம்ம உடலில் ஆரோக்கியத்துக்கு அதிக நன்மை தரக்கூடிய விதைகள் என்னென்ன அப்படிங்கிறதும், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, மருத்துவ குணங்கள் பற்றியும் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதைங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆளி விதைகளில் அதிகப்படியான நார்ச்சத்து, புரதம், ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வகை இந்த ஒமேகா 3 நிறைஞ்சி இருக்குது. இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை குறைக்கும். இந்த நான்வெஜ், மீன் சாப்பிடாதவங்க இந்த ஆளி விதையை அதிகம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய LDL அப்படிங்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும். இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டாலும் மாரடைப்பு வராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த ஆளி விதைங்க. இதில் இருக்கக்கூடிய லிட்னன்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளான பிரிக்கப்படுறதுக்கு உதவி செய்யுதுங்க. அதே மாதிரி இது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குங்க. அதே மாதிரி இந்த விதைகளை நம்ம தினசரி உணவில் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த விதைகளை வறுத்து பொடி செஞ்சு இந்த ஆளி விதையை நீர்மோருடன் கலந்தோ இல்லைன்னா வெதுவெதுப்பான நீரில் கலந்தோ சாப்பிட்டு வரலாங்க. சாப்பாட்டின் மீது தூவியோ சப்பாத்தி மாவு பிசையும் போது சேர்த்தோ இந்த ஆளி விதையை சாப்பிட்டு வரலாங்க. நீங்கள் வெறும் வாணலியில் போட்டு வறுத்து பொடி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இரண்டாவது விதை என்னன்னா சியா விதை. இந்த சியா விதை ஆளி விதைகள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாதிரி தான் இதுலேயுமே நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த டயட்ரிபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவு இதில் இருக்குங்க. 1 அவுன்ஸு சியா விதைகளில் 10.6 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வேகமாக ஏறுவதையும் தடுக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் சியா விதையை சாப்பிட்றது மூலமாக சர்க்கரை அளவு குறையும். சர்க்கரை நோயாளிகள் இந்த சியா விதைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா விதைகளை முதல் நாள் இரவே நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஊர்ன இந்த சியா விதையை அந்த ஜெல்லோட சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இது ஆயுளை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, ஒரு வாட்டர் கேன் தண்ணி ஊற்றணும்னா அதில் 1 ஸ்பூன் சியா விதையை போட்டு அந்த நாள் முழுவதுமே இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாங்க. அடுத்ததாக 3வது விதை அப்படின்னா இந்த பூசணி விதைங்க. பூசணி விதைகளில் பாஸ்பரஸ், சிங்க்கு, மெக்னீசியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல கொழுப்பு அமிலங்களும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குதுங்க. நல்ல கொழுப்போட அளவு அதிகரிக்கும். இதோட மூலமாக இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த பூசணி விதைகள். சிறுநீர் கசிவு
பிரச்சனை இருந்தாலோ, வீக்கம் போன்ற சிறுநீரகம் பிரச்சனைகளுக்கு, அதாவது சிறுநீரக அந்த இடத்துல எரிச்சல் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது பூசணி விதைங்க. இந்த பூசணி விதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் வாணலில் நல்லா வறுத்து இதை நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டு மாவோட பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இல்லை வெறும் சாதம் நீங்கள் நெய் ஊற்றியோ இல்லை பருப்பு ஊற்றியோ சாப்பிடும்போது இதையும் கொஞ்சமாக இது மேலே தூவி சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4வது விதை. இந்த 4வது விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைங்க. ரீஃபைன் பண்ணப்பட்ட சூரியகாந்தி எண்ணெயை அதிகமாக சமையலில் நாம் எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம். ஆனால் சூரியகாந்தி விதையை பலருமே சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு அவுன்ஸு சூரியகாந்தி விதையில் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் இயில் 47% விட்டமின் இ இருக்குங்க. விட்டமின் இ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க. சூரியகாந்தி விதைகள் ஒமேகா 3 மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதோட இறுதி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமுடி ஆரோக்கியம், சரும ஆரோக்கியத்துக்கும் கூட இந்த சூரியகாந்தி விதைகள் ரொம்ப பயன்படுது. இந்த சூரியகாந்தி விதையையும் நீங்கள் வெறும் வாணலில் வறுத்து நீங்கள் பொடிப்பு, அதாவது நைஸாக மிக்சியில் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு சப்பாத்தி பிசையும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதத்தில் பொரியலில் கூட நீங்கள் காய் சமைச்சிட்டு அது மேலே இந்த பொடியை தூவி விட்டு அதை சாப்பிடலாங்க. அடுத்த விதை 5வது விதைங்க. 5வது விதை என்னென்னா பப்பாளி விதை. பப்பாளி பழம் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த பப்பாளி பழத்தை விடவும் அதோட விதையில் தான் மருத்துவ குணம் ரொம்ப இருக்குங்க. பப்பாளி விதையில் அதிகப்படியான பாலிபினால், டானின் அப்படிங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. இது நம் உடலில் இருக்கக்கூடிய சேதம் அடையாமல் தடுப்பதோடு கேன்சர் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த பப்பாளி விதை. இது மட்டும் இல்லாமல் கர்பைன் அப்படிங்கக்கூடிய அல்கனாய்டு இந்த பப்பாளி விதையில் அதிக அளவு இருக்குதுங்க. இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கிறதோடு குடல் புழுக்களையும் வெளியேற்றுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமான உறுப்பின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடியது இந்த பப்பாளி விதைங்க. அடுத்ததாக 6வது திராட்சை விதைங்க. திராட்சை பழத்தை சாப்பிடும்போது அதோட விதையை எளிதாக மென்று கீழே துப்பிடுறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த திராட்சை பழத்தை விடவும் அந்த விதையில் தாங்க சத்துக்கள் அதிகம். பலருக்குமே தெரியாது. திராட்சை பழத்தோட வைட்டமின் இ, பாலிபினால், பிறோ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைஞ்சி இருக்குதுங்க. பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விடவும் 10லிருந்து 20 மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் திராட்சை விதையில் இருக்குதுங்க. இரத்த அழுத்தத்தை சீராக்குறதோடு இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் உதவி செய்யுங்க. எல்டிஎல் அப்படிங்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைஞ்சி இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாள்பட்ட நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடியது இந்த திராட்சை விதைகளுங்க. அடுத்து 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை விதைங்க. முருங்கை விதையில் முருங்கை இலை, காய், பட்டை இது எல்லாத்தையும் விடவுமே இந்த முருங்கை விதையில் தாங்க சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முருங்கை விதையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டு, மெக்னீசியம், துத்தநாகம், வைட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸு, விட்டமின் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இதில் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. கால்சியம் எலும்புகளை வலுவாக்கும். முருங்கை விதை இரும்பு சத்து, இரத்த சோகை இதெல்லாம் நீங்குங்க. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸு இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக ஆண்களோட பாலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை தருங்க. இது நம்ம முருங்கை சீசன் கிடைக்கும் போது அதிக அளவு முருங்கைக்காயை சாப்பிட்றது மூலியமாகவே இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.